உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. அனைவருக்கும் வணக்கம். சிறுமியின் வழக்கில் நிறைய திருப்பங்கள் வரும் என்று எதிர்பார்க்கும் நிலையில் மக்களின் போராட்டத்துக்கிடையில் போலீஸ் அஜராகம்தான் அதிகமாக இருக்கிறது. இந்த வன்முறைதான் முதலில் தடை செய்ய வேண்டும். பாவம், சிறுமியை சிதைத்து விட்டனர். 55 வயது கிரட்டு நாயும் 18 வயது இளநாயும் ரெண்டும் சேர்ந்து சிதைச்ச சிறுமியினால் முடியாத கட்டத்தில் சிறுமியின் வழக்கு ஒரு இழுவையாக சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களை கூண்டோடாக வண்டியில் ஏற்றி அரசு செய்தார்கள் போலீஸ் அதிகாரிகள். சில நேரங்கள் இது என்ன நாடு என்று தோன்றுகிறது, இது என்ன மாநிலம் என்று தோன்றுகிறது. அப்படி இருக்கிறது. காவல்துறைகள் அஜாரகங்கள், கொடுமை அதிகாரங்கள் இருக்கிறது. யாரை மறைப்பதற்காக, யாரை காப்பாற்றுவதற்காக காவல்துறைகள் இப்படி தவறான முறையில் நடந்து கொள்கிறது என்பது தெரியவில்லை. இப்போது மகளிர் மன்றங்கள் எல்லாம் எங்கே போய்விட்டது? செத்து போய்விட்டதா? மகளிர் மன்றங்கள் இப்போது எங்கே இருக்கிறது? போராட்டத்தில் சென்று விட்டார்களா? எல்லாத்துக்கும் கேள்விக்கும் இங்கே பதிலில்லை. சிறுமியை காப்பாற்ற முடியாத நம் நாடு, நீதிக்காக போராடும் மக்களுக்கும் இங்கே முடிவில்லை. அவர்களை போலீஸ் அஜராகம் செய்து அடித்து நொறுக்குகிறது. சிறுமியின் வாழ்வில் புதிய நீதியை உருவாக்க வேண்டும். இந்த நாடு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் நிறைய சம்பவங்களை சந்திக்க வேண்டியது வரும். இந்த நாடு, இந்த அரசு எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் புரியவில்லை. வன்முறையும் கொடுமையும் சட்டத்தினடி காசு கொடுத்தால் எல்லா கேசுகளையும் மூடி மறைவதற்காக சில அரசு திட்டங்களும் சரியில்லாமல் போகிறது. இது கண்டிக்கத்தக்கான சம்பவமாக கருதுகிறேன். இதற்கான முடிவை தக்க சமயத்தை எடுத்து இந்த சிறுமிக்கு நல்ல நீதி வழங்க வேண்டும் என்று எங்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். இதுபோல எத்தனை சிறுமிகள் இருக்கிறார்கள், அவர்களை இந்த உலகம் காப்பாற்ற வேண்டும். வணக்கம். உயிரோடு